மீனா, உங்க சித்தி வீடு எங்கம்மா இருக்கு? சித்தியா? எங்களுக்கா? எங்களுக்கு ஏது சித்தி? ஐயோ போச்சே, அன்னி கால வர்றாங்களே. என்ன சித்தி இல்லையா? உன் தங்கச்சியும் கிருஷ்ணாவும் அவங்க சித்தி வீட்டுக்கு போறதா தான் கிளம்பி போயிருக்காங்க. அண்ணி, உங்க சித்தி அண்ணி, உங்க சித்தி. ஓடாத முத்து, நில்லு. அது இங்க தானே இருக்கேன், நீ எங்க ஓடுத? அது ஒரு பதட்டத்துல ஓட ஆரம்பிச்சிட்டேன். அண்ணி, உங்க சித்தி அதான் சிங்கப்பூர் சித்தி. எங்க சித்தி? சிங்கப்பூர் சித்தியா? யாரு சொல்ற? அதான் நீ சிங்கப்பூர், சிங்கப்பூர் சித்தி. எங்களுக்கு ஏது சிங்கப்பூர்ல சித்தி? அண்ணி, நீங்க மறந்துட்டீங்கன்னு நினைக்கேன். இல்லனா உங்களுக்கே தெரியாம இருந்திருக்கும். உங்களுக்கு ஒரு சித்தி சிங்கப்பூர்ல இருந்தாங்க. அவங்க இப்பதான் இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. சிங்கப்பூர் சித்தி எனக்கு இருக்காங்களா? அதுவும் எனக்கு தெரியாம இருக்குமா? எங்க வீட்டில் இருக்கிற எல்லா சொந்தக்காரங்களையும் எனக்கு நல்லாவே தெரியும். சின்ன பிள்ளையிலேருந்து எங்க அம்மா எங்க போனாலும் என்னையே தான் கூட்டிட்டு போவாங்க. ஆதி சின்ன பிள்ளைன்னு வீட்டிலேயே விட்டுட்டு போயிடுவாங்க. இந்த லட்சத்துல எனக்கு தெரியாம சித்தி இருக்காங்களா? அண்ணி, சின்ன அண்ணியும் அண்ணனும் வெளியே போயிருக்காங்க. அம்மா கிட்ட அவங்களோட சித்தி வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு போயிருக்காங்க. அவங்க சிங்கப்பூர் சித்தின்னு சொல்லி வச்சிருக்கு. நீங்க அதையே மெயின்டைன் பண்ணுங்க. ஓ, சிங்கப்பூர் சித்தியா? இப்பதான் எனக்கே புரிஞ்சுது. உங்களுக்கு புரிஞ்சிருச்சுல அண்ணி? ஓகே ஓகே, சிங்கப்பூர் சித்தி, சிங்கப்பூர் சித்தி, சிங்கப்பூர் சித்தி. உங்களுக்கு புரிஞ்சுட்டு, எனக்கு புரிஞ்சுட்டு, எங்க அம்மாவுக்கு புரிஞ்சுட்டு, இப்ப எல்லாரும் போய் அவங்கவுங்க வேலையை பார்க்க போலாம். ஏண்டி இவ்வளவு நேரம் முத்து கேட்டுக்கிட்டு இருந்தா எனக்கு யாருன்னே தெரியாது, எனக்கு தெரியாம சித்தின்னு ஒருத்தவங்க இருக்கவே முடியாதுன்னு இப்ப திடீர்னு சிங்கப்பூர் சித்தி ஞாபகம் வந்துருச்சுங்கிற? அத்தை, ஏன் முறைக்கு அவங்க சித்தி, ஆனா முத்தோட முறைக்கு அவங்க அத்தை தானே. சிங்கப்பூர் சித்தி சிங்கப்பூர் சித்தின்னு ஏது இவளுக்கு சிங்கப்பூர் சித்தி அப்படின்னு எங்க அத்தை முறையில யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். எங்களுக்கு சிங்கப்பூர் சித்தின்னு ஒரு சித்தி இருக்கிறது உண்மைதான். அவங்க இந்தியாவுக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம போதும் அண்ணி, போதும். உங்க திருவாய மலர்ந்து இந்த ஒரு வார்த்தை சொல்றதே போதும். நிறைய சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க, அப்புறம் ரொம்ப கஷ்டமா போயிடும். போதும் போதும், சிங்கப்பூர் சித்தின்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னு சொல்லியாச்சுல, போதும். என்னங்க, சாப்பிட வரலையா? எனக்கு சாப்பாடு வேண்டாம். இப்ப எதுக்கு கோவமா இருக்கீங்க? முத்து எங்க? அவ அவ ஒருவேளை அவங்க அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரேன்னு போயிருக்கா. என்கிட்ட சொல்லாம போக மாட்டா. கல்யாணம் நடந்து 2 வருஷம் முடிஞ்சிருச்சு. ஒரு நாள் கூட அவங்க அம்மா வீட்டுக்கு போகல. என்ன ஒரு வாரம் போயிருக்கான்னு சொல்ற? ஏதாவது பிரச்சனையா? அவ எங்க பிரச்சனை பண்ண போறா? அவ அந்த மாதிரி பிள்ளைலாம் இல்லல்ல. நான் அவளை சொல்லல. நீ ஏதாவது பிரச்சனை பண்ணியான்னு கேக்குறேன். இந்த மனுஷன் இப்ப லீவுக்கு வருவாருன்னு யாருக்கு தெரியும்? இப்போதைக்கு வரமாட்டேன்னு சொன்னாரு. திடுத்துப்புன்னு வந்து நிக்காரு. நீ என்னது சொல்லுவேன்? வள்ளி, நான் உன்கிட்ட தான் கேட்க. எங்க அவளுக்கும் அவங்க அம்மா அப்பா அவங்க வீடுன்னு 4 நாளைக்கு இருந்துட்டு வரணும்னு தோணும்ல. போயிட்டு வரட்டுங்க. அது சரி, போயிட்டு வரட்டும். சொன்ன மாதிரி நம்ம வீட்டுக்குள்ளே தானே இருக்கிறா. எப்பா நல்ல வேலை நம்பிட்டாரு. சரி, குமார் எங்க? ஆஃபீஸ் கிளம்பிட்டானா? என்னன்னே தெரியலங்க. நம்ம பையன் சாப்பிடவே இல்லை. சாப்பிடுன்னு சொன்னேன். பசிக்கலன்னு ஆஃபீஸ் போயிட்டான். ஆச்சரியமா இருக்கு. உன் புள்ள சாப்பிடாம ஆஃபீஸ் போனானா? வாய்ப்பே இல்லையே. ஒருவேளை வெளியே எங்கேயும் சாப்பிட்றானோ என்னவோ. எங்கேயாவது சாப்பிட்டா சரிங்க. ஆனா எனக்கு தெரிஞ்சு அவன் வெளியே சாப்பிடவே மாட்டான். அதுதான் கவலையா இருக்கு. ஒருவேளை நீங்க சொன்ன மாதிரி அவன் வெளியே தான் சாப்பிட்றானோ? இப்பெல்லாம் குமார் ரொம்ப மாறிட்டாங்க. எதையுமே என்கிட்ட சொல்றதில்ல. நான் சொல்ற எதையும் காது கொடுத்து கேட்கறதே இல்லை. உண்மையை சொல்லணும்னா ஒரே வீட்டில் போய் 3 சம்மந்தம் பண்ணி தப்பு பண்ணிட்டோமோன்னு தோணுதுங்க. ஏன் அப்படி சொல்ற? நம்ம பொண்ணுங்க வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு, நம்ம பையன் வாழ்க்கையும் அப்படிதான் இருக்கு. புரியல. 3 பேரும் நல்லதானே இருக்காங்க. சரி விடு, 3 பிள்ளைகளும் வீட்டில் இல்லைல்ல, அதான் உனக்கு கண்ட மாதிரி தோணுது. நான் ஒன்று பண்ணுறேன், முத்துக்கு ஃபோனை போட்டு பேசுகிறேன். எப்படி இருக்கான்னு கேட்குறேன். இங்கே இருந்தானா மாமா மாமான்னு கூப்பிட்டுக்கிட்டே இருப்பா. அவ இல்லாது வீடே வெறிச்சு போய் கிடக்கு. ஐயோ, என்ன ஐயோ? இல்லைங்க, அவளுக்கு எதுக்கு ஃபோனை போட்டுக்கிட்டு? அவளே சந்தோஷமா நிம்மதியாக இருக்கதா அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்கா. நம்ம ஃபோன் போட்டோன்னா நம்ம ஞாபகம் வந்துடும்ல. திரும்ப மறுபடியும் நம்மளுக்காக இங்கே வரணும்னு நினைப்பா. அவள் சந்தோஷமா இருக்கட்டுங்க. பொண்ணுங்க கல்யாணம் நடந்துட்டுனா தான் சந்தோஷத்தெல்லாம் விட்டுட்டு புகுந்த வீட்லேயே இருக்கணுமா என்ன? நீ சொல்கிறதும் சரிதான். சரி, நான் அவளுக்கு ஃபோன் போடலை. சரி, அவங்க அம்மா வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் உனக்கு ஃபோன் போட்டாளா? இல்லைங்க, ஃபோன் பண்ணலை. நான் பிறகு ஃப்ரீயாக இருக்கும்போது அவளுக்கு ஃபோன் போட்டு பேசிக்கிறேன். என்னாச்சு? எனக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆதி அவங்க சித்தியை பார்க்க தான் கூட்டிகிட்டு போனேன்னா, ஆனால் மீனா முத்து பேசுறதெல்லாம் பார்த்தா டவுட்டாக இருக்கே. என்னப்பா 2 பேரும் வந்துட்டீங்களா?
உங்களை பத்தி தான் யோசிச்சுட்டே இருந்தேன். நேரம் ஆயிடுச்சே, ஆளை காணுமேனு. வந்துட்டோம்மா. உங்க சித்தி எப்படி இருக்காங்க ஆதி? நல்லா இருக்காங்க அத்தை. போறப்ப வேற ட்ரெஸ் போட்டிருந்தீங்க, இப்ப வேற ட்ரெஸ் போட்டிருக்கீங்க. இதை சித்தி கிஃப்ட் பண்ணாங்க. ஓ, நல்லா இருக்கு. தேங்க்ஸ் அத்தை. சரி, உங்க சித்தி ரிட்டர்ன் போறாங்களா என்ன? எங்க அத்தை? வெளிநாட்டுக்கு தான். மலேசியால இருந்து உங்க சித்தி வந்திருக்காங்க. மலேசியாவா? இந்த அண்ணி அக்காவும் என்ன சொல்லி வச்சிருக்காங்கன்னு தெரியலையே. சிங்கப்பூர்னு சொன்ன மாதிரி இருந்தது, மலேசியானா சொன்னாங்க. சரி, எதுக்கும் ஆமா சாமி போட்டுருவோம். ஆமா அத்தை, மலேசியாலேருந்து தான் வந்தாங்க. மலேசியாவா சிங்கப்பூரா? அம்மா, என்னாச்சு உங்களுக்கு? வந்தது வராதுமா நிக்க வச்சு கேள்வி கேட்குறீங்க. நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இப்பதானப்பா வந்த? இல்லைம்மா, நிறைய ஒர்க்கு பெண்டிங் இருக்கு, கிளம்பணும். இவளுக்காக தான் இது ஃபுல்லாக டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். சரிப்பா, நீ போயிட்டு வா. சரி, நான் போயிட்டு வரட்டுமா? சரிங்க. முசுக்குட்டி, ஒன்று சொல்ல மறந்துட்டு, இன்னைக்கு ஒரு 7 o'clock ரெடி ஆகிடு. நம்ம டின்னர் போகிறோம். எங்கங்க? நீ எனக்கு சர்ப்ரைஸ் கொடுத்த மாதிரி நான் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். எனக்கு ஆஃபீஸ் போகவே மூடலப்பா. போய் தானே ஆகணும். நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ண போறேன். கொஞ்ச நேரத்துக்குங்க. நீங்க உள்ள போயிட்டீங்கன்னா என்ன வீட்டை எல்லாத்தையும் மறந்துடுவீங்க. நீ என் கூட வரியா? எங்கங்க? ஆஃபீஸ்க்கு. அங்க நான் வந்து என்ன பண்ண போறேன்? சும்மா ஆஃபீஸ் கார்ல வா, அப்படியே பேசிட்டே போலாம். என்ன ஆஃபீஸ்ல விட்டுட்டு திரும்ப ரிட்டர்ன்ல அதே கார்ல வந்துடு. நீங்க அப்ப திரும்ப நான் தனியா வருவேன்ல? ஆமால, அப்போ ஒன்று பண்ணலாம். திரும்ப உன்னோட துணைக்கு நான் வரேன். ஐயோ, அப்புறம் திரும்ப நீங்க ஆபீஸ்க்கு போகணுமே. ஏய், என்ன கிண்டலாடி? வீட்ல நிறைய வேலை இருக்குங்க. என்ன வேலை? என்ன வேலையா? வீட்ல இருங்க, அப்ப என்னென்ன வேலை இருக்குன்னு தெரியும். உங்க அக்காலாம் வீட்ல வேலை பார்த்து நான் பார்த்ததே இல்லை. ஆனா நீ என்னடானா வந்ததுலேருந்து வேலை வேலைன்னு சொல்லிட்டு இருக்க. எங்க அக்கா அப்படிதாங்க. எங்க வீட்லயும் வேலையே பார்க்க மாட்டா. எங்க அம்மாவை நல்லா ஐஸ் வச்சிருவா. அம்மா, நீ பண்ற காஃபி மாதிரி இருக்காது. அம்மா, நீ வைக்கிற குழம்பு மாதிரி இருக்காது. வீடு பெருக்கி மாப் போடுறது கூட அம்மா உங்களை மாதிரி இவ்வளவு நீட்டா எனக்கு போட வராதுன்னு சொல்லுவா. அவ ஐஸ்ல பாதி மயங்கி அவங்களே எல்லா வேலையும் பார்த்துடுவாங்க. அதே இதுதான் இங்கேயும் வந்து யூஸ் பண்றா. ஆனா நான் அப்படி இல்லை. உங்க தங்கச்சி அதான் எங்க மதனி முத்து பண்ற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எங்க அம்மாவை ஒரு வேலை பார்க்க விட மாட்டாங்க. எல்லா வேலையும் இழுத்து போட்டு அண்ணி பார்ப்பாங்க. அப்ப நான் யோசிப்பேன், நம்ம எங்க கல்யாணம் பண்ணி போனாலும் இதே மாதிரி நம்ம மாமியார் வீட்டில் இருக்கணும்னு. ஹவு ஸ்வீட். சரிடி, எப்ப பார்த்தாலும் நல்ல மருமகன் பேர் வாங்கணும்னு ரொம்ப மெனக்கிடுற. ஆனா நல்ல பொண்டாட்டின் பேர் எடுக்கணும்னு ட்ரை பண்ண மாதிரியே இல்ல. அப்படியா? நல்ல பொண்டாட்டியா எப்படி நடந்துக்கணும்? உனக்கு தெரியாதா? எனக்கு தெரியாதுப்பா. உங்க வீட்டுல சொல்லி கொடுக்கல? இதெல்லாமா சொல்லி கொடுப்பாங்க? ஒன்னும் இல்லடி, நல்ல பொண்டாட்டின் பேர் எடுக்க ரொம்ப கஷ்டப்பட வேண்டாம். முதலாவது புருஷன் கூடயே இருக்கணும். 2வது புருஷனை விட்டு பிரியவே கூடாது. 3வது புருஷன் என்ன சொன்னாலும் கேட்கணும். 4வது நம்ம என்ன சொன்னாலும் புருஷனை கேட்க வைக்கணும். ஐயோ, என்ன லிஸ்ட் போயிட்டே இருக்குது. ஆமா முசுக்குட்டி, நமக்கு ஒருத்தவங்க வேணும்னா அவங்களுக்காக என்ன வேணா பண்ணலாம். எவ்வளவு பெரிய லிஸ்ட் போட்டாலும் ஓகேன்னு சொல்லலாம். ஒருத்தவங்க வேண்டானா இதெல்லாம் அவசியம் இல்லை. கிருஷ்ணா, அம்மா, இன்னுமா ஆபீஸ் கிளம்பல? இதோ கிளம்பிட்டேமா. இவ பேசிட்டு இருந்தாளா, அதான் அப்படியே நின்னுட்டேன். இந்த பாருமா, வீட்ல இருந்து ஆம்பளைங்க ஆபீஸ் போகும்போது இந்த மாதிரி பேசிட்டே இருக்கக்கூடாது. சரியான நேரத்துக்கு ஆபீஸ் போகணும். அப்புறம் சொல்ல மறந்துட்டேன்ப்பா. என்னங்கம்மா? நம்ம அத்தை மணிமாலா இருக்காங்கல்ல, அவங்க பையனுக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லையா. ஓ, என்னாச்சுமா? ஏதோ ஆக்சிடென்ட் சொன்னாங்க. நான் போய் பார்த்துட்டு வந்துட்டேன். அவனும் நீயும் நல்ல ஃப்ரெண்ட் இல்ல, இன்னைக்கு சாயங்காலம் போய் பார்த்துட்டு வந்துரு. இன்னைக்கா? இன்னைக்கு தான். ஏன்? அம்மா, நான் ஆஃபீஸ்ல இருந்து வர்றதுக்கே 6:30 ஆயிடும். சரி, அதுக்கப்புறம் போயிட்டு வா. எப்படியும் நீங்க ஞாயிற்றுக்கிழமை கூட வீட்லயே இருக்க மாட்டேன். இப்போ நீங்க எப்பதான் போய் பார்க்க போவ? கண்டிப்பா அவங்க ஏதாவது தப்பா நினைப்பாங்க. நீ அவனும் எவ்வளவு க்ளோஸ் ஃப்ரெண்டு. போயிட்டு வந்துரு. அம்மா, அது வந்து இதோ பாரு, நீ இன்னைக்கு பார்க்க வரேன்னு நான் அத்தைக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன். நீ போய் பார்த்துட்டு வந்துரு. சரிங்கம்மா.